திரு சுந்தரராஜன். அதாவது வந்து அதாவது நான் எங்களுடைய கொள்கை இது, அதன்படி தான் நாங்கள் இந்த ஸ்டாண்ட் எடுக்கிறோம். அது வந்து நீங்கள் வந்து ராஜதந்திர நடவடிக்கையாக தான் பார்க்கணும் அப்படின்றது தான் அவருடைய கருத்து. அதாவது கார்த்திகை, நான் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். மார்ச் 6, 2026 இந்திய கேலண்டர் படி, மார்ச் 5, 2026 அமெரிக்க கேலண்டர் படி வரலாற்று சிறப்புமிக்க நாள்னு நாம் வந்து குறிப்பிக்கணும். ஏன்னா உலக வரைபடம் மாற்றி அமைக்கப்படுது நாம் வந்து இங்கே நிச்சயமாக சொல்ல முடியும். ஏன்னா 1959க்கு பிறகு 1959 தான் கடைசியாக அமெரிக்கன் பொலிட்டிக்கல் மேப், அமெரிக்க வரைபடம் திருத்தி அமைக்கப்பட்டுச்சு. அலாஸ்கா பகுதி 49வது ப்ராவின்ஸாக, மாநிலமாக சேர்த்து கொள்ளப்பட்டது. ஹவாய் பகுதி, ஹவாய் தீவுகள் 50வது மாகாணமாக, 50வது ப்ராவின்ஸாக சேர்த்து கொள்ளப்பட்டது. கிட்டத்தட்ட 66 ஆண்டுகள் கழித்து அமெரிக்காவின் பொலிட்டிக்கல் மேப் ரீட்ரா பண்ணப்படுது. இந்தியா 51வது மாநிலமாக அமெரிக்காவில் சேர்ந்து விட்டதோ என்ற எண்ணத்தை ஏற்படுத்துகிறது இந்த அமெரிக்க அரசு கொடுத்துக்கிற இந்த அறிக்கை. 51st ஸ்டேட் ஆஃப் யூஎஸ்ஏவா நம்ம ஆயிட்டோமா? கிட்டத்தட்ட 66 ஆண்டுகள் கழித்து யூஎஸ்ஏயோட பொலிட்டிக்கல் மேப் ரீட்ரா பண்ணப்படுதா என்கிற ஒரு கேள்வியை நாம் இந்த நேரத்தில் கேட்டுதாகணும். ஏன்னா அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரெஷரிஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ட்ரெஷரிஸ் வெளியிட்டிருக்கின்ற அந்த அறிக்கையை நம்ம படித்து பார்த்தோம்னா, வி ஆத்தரைஸ் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. நீங்கள் யார் அதை ஆத்தரைஸ் பண்ணதுக்கு? இந்தியா 1947 சுதந்திரம் வாங்கி 1951 நம்முடைய நமக்கு சொந்தமான கான்ஸ்டியூஷனை ஏற்றி ஒரு ரிப்பப்ளிக்கன் சாவரன் கண்ட்ரியாக மாறிவிட்ட பிறகு இன்னொரு கண்ட்ரி யார் என்னவா இருக்கட்டும், அது வந்து அமெரிக்கன் ஆயில் வாங்குறதாகட்டும் இல்லை ரேர் எர்த் வாங்குறதாகட்டும், நீங்கள் யார் ஆத்தரைஸ் பண்ணுறதுக்கு எங்களை? அவர் அன்பிற்கினிய நண்பர் திரு இப்ராஹிம் அவர் சொல்லும்போது, கிட்டத்தட்ட அவர் வந்து அமெரிக்க அதிபர் வந்து மனநலம் பாதிக்கப்பட்ட என்னத்தையா சொல்லிட்டே இருப்பார், அங்கே ரேஞ்சுக்கு அவர் வந்து சொல்கிறார். அதை பற்றி நம்ம கண்டுக்க வேண்டாம்னு சொல்கிறார். அவருக்கு கட்சிக்கு அதை பற்றி கவலை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்தியாவுடைய இறையாண்மை முழுவதுமாக அமெரிக்காவிடமும் இஸ்ரேலிடமும் தாரை வார்க்கப்பட்டு விட்டது என்பதை இந்த அமெரிக்காவோட இந்த அறிக்கை வந்து தெல்ல தெளிவாக சொல்லுது. நாங்கள் எவ்வளோ 33% நம்முடைய டோட்டல் கன்சப்ஷனில் வாங்கிட்டு இருந்ததை 50% கிட்டத்தட்ட குறைச்சி 19% நம்ம குறைச்சிட்டோம். இது ஆயில் பொறுத்த மட்டும், இது ஆயில் மட்டும் சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது. ஒரு விஷயத்தை மட்டும் நான் வந்து வச்சு இந்தியா வந்து அமெரிக்காவின் 51வது மாநிலமாக ஆகிவிட்டது என்று நான் சொல்லலை. அந்த அளவுக்கு நம்ம ஒன்றும் பாஜகவை சேர்ந்தது கிடையாது. சப்பார் போர்ட், அதாவது இன்டர்நேஷனல் மேரிடைம் ட்ரேடில் வந்து சர்வதேச வர்த்தக ஒப்பந்தத்தில் வந்து சப்பார் போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான போர்ட். இந்தியா வந்து யூபி அரசாங்கத்தில் முடிவு செய்யப்பட்டு இந்திய அரசாங்கம் வந்து ஈரானில் இருக்க சப்பார் போர்ட் சொல்கிறேன், இந்திய அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய தொகையை அந்த போர்ட்டை கட்டுறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கடந்த 10 ஆண்டுகளாக அந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு. திடீர்னு இப்போ வந்து அமெரிக்கா சொன்னவுடன் அந்த போர்ட்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து நம்ம வந்து விட்ரா பண்ணிட்டோம். நம்ம போட்ட பணம் திருப்பி வரல, ஆனால் நமக்கு கிடைக்க வேண்டிய அங்கே உரிமையும் நமக்கு வந்து போச்சு சப்பார் போர்ட்டில். இது வந்து ஒரு விஷயமா நம்ம பார்க்க முடியும். ரெண்டாவது, ரஷ்யாவிடம் வந்து எண்ணெய் வாங்குவது. இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக இந்தியாவின் இறையாண்மையை இந்த போர் ஆரம்பிக்க 2 நாட்கள் முன்பாக பிரதமர் அவர்கள் வந்து போய் இஸ்ரேலுடைய அதிபர் சந்தித்து வருகிறார். அவர் சந்தித்து வந்த பிறகுதான் இந்த போர் வந்து ஆரம்பிக்குது. இது மட்டுமல்ல நான் அந்த கப்பலை அடிச்சதை வச்சு சொல்கிறேன். பொதுவாக இந்த மாதிரி மிலான் ரிவ்யூ சொல்லுவாங்க. இந்த மாதிரி இன்டர்நேஷனல் ஃப்ளீட் ரிவ்யூ வந்து சர்வதேச பேரலன்ஸில், இன்டர்நேஷனல் பேரலன்ஸில் வந்து ஃப்ளீட் ரிவ்யூன்னு சொல்லுவாங்க, மிலான் ரிவ்யூன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மிலான் ரிவ்யூவுக்கு வந்து ஒரு கப்பல் வந்துட்டு திருப்பி தன்னுடைய தாய் போர்ட்டுக்கு அன்டில் ஷி ரிட்டர்ன்ஸ் டு ஹர் மதர் போர்ட், அது யார் பொறுப்புனா எந்த நாடு அழைத்ததோ அந்த நாட்டுக்கு தான் பொறுப்பு. ஏன்னா ஒரு விருந்தாளி அவர்கள் தங்கி அது இன்டர்நேஷனல் பேரலன்ஸில், மெரிடைம் பேரலன்ஸில் வந்து கப்பலை வந்து ஷீன்னு தான் சொல்லுவாங்க. அந்த கப்பல் எந்த இடத்துல அந்த ரிவ்யூ நடக்குதோ அங்கே வந்துட்டு அந்த ரிவ்யூ முடிஞ்சு திரும்பி அதோடைய தாய் துறைமுகத்திற்கு மதர் போர்ட்டுக்கு போகிற வரைக்கும் யார் பொறுப்புனா இந்தியா தான் பொறுப்பு. இன்றைக்கி இந்தியா வேறு ஏதாவது ஆஸ்திரேலியா நம்மளை அழைச்சிருந்துச்சு, நம்மளாம் சேர்ந்து போனோம்னா நம்முடைய விசாகப்பட்டினம் துறைமுகத்திலேருந்து ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டு திருப்பி விசாகப்பட்டினம் வர்ற வரைக்கும் யாருக்கு தார்மீக பொறுப்பு இருக்குன்னா அது ஆஸ்திரேலியாவுக்கு தான் இருக்குது. இங்கே யார் தார்மீக பொறுப்பு இருக்குன்னா இந்தியாவுக்கு தான் இருக்குது. ஸோ திருப்பி அந்த ஈரான் போர்ட்டுக்கு போகிற வரைக்குமான தார்மீக பொறுப்பு, நான் வந்து லீகல் டியூட்டி நான் சொல்ல, ஆனால் ஒரு மரபு ரீதியாக ஒரு தார்மீக பொறுப்பு யாருக்கு, அது இந்தியாவுக்கு தான் இருக்குது. டில் ஷி ரிட்டர்ன்ஸ் டு ஹர் மதர் போர்ட்டு, மாரல் டியூட்டி எக்ஸாக்ட்லி. அப்போ நாம் விருந்தினராக அழைத்து இங்கே இந்தியாவின் குடியரசுத் தலைவர் முர்மு அவர்கள் வந்து போய் அதை பார்வையிட்டு
இதில் என்ன ஒரு வேடிக்கையான விஷயம் தெரியுமா, நாம் அழைத்த நாடுகளில் இந்த மிலான் ரிவ்யூவோட இதே வந்து யூனிட்டி அட் மரிடைம் சர்வேலன்ஸ், கோஆபரேஷன் அட் மரிடைம் சர்வேலன்ஸ் தான் இந்த ரிவ்யூ, இந்த ஃப்ளீட் ரிவ்யூவோட அடிப்படை நோக்கமே. இந்த ஃப்ளீட் ரிவ்யூக்கு நாம் அழைத்த எல்லா நாடுகளும் வந்தன, ஒரே ஒரு நாட்டை தவிர, அது அமெரிக்கா. மிச்சம் 74 நாடு வந்து இந்த ஃப்ளீட் ரிவ்யூக்கு வந்துச்சு. அப்போ நாம் அழைத்து வராத அமெரிக்கா ஒரு பக்கம், ஆனால் நாம் அழைத்து வந்த ஈரான் ஒரு பக்கம், நாம் அழைத்து வந்த ஈரான் கப்பலை நாம் அழைத்தும் வராமல் இருக்க அமெரிக்கா வந்து அடிச்சு காலி பண்ணுதுன்னா மிக கடுமையான வார்த்தைகளில் கண்டனம் தெரிவித்திருக்க வேண்டும். இன்ஃபேக்ட் இந்தியாவுக்கான அமெரிக்க தூதரை அழைத்து கடும் கண்டனத்தை, டிமார்ச்சின்னு சொல்லுவாங்க இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸில், டிமார்ச்சின்னு சொல்லுவாங்க, அதாவது அந்த தூதரை அழைத்து கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்க வேண்டும் இந்தியா. எல்லா விதத்திலும் இந்தியாவின் இறையாண்மையை, இந்தியாவின் சாவர்னிட்டியை அமெரிக்காவிடம் இஸ்ரேலோடும் சேர்த்து, நான் 2 சேர்த்து தான் சொல்கிறேன், இஸ்ரேலும் அடகு வைத்து விட்டு இவர்கள் தான் தேசபக்தர்கள் போலவும் பேசுவது என்பது நகைப்புக்குரியதாக இருக்கும். ரொம்ப வலியை தருது. எங்களை போன்ற உண்மையான இந்த நாட்டை நேசிக்கக்கூடிய மக்களுக்கு வந்து மிகப்பெரிய வலியை தருது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.